விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் நல்ல சாஃப்டான பர்ஃபெக்டான பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இதை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் வெல்லம் 1/4 கப் தண்ணி சேர்த்து வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு மட்டும் வச்சா போதும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் 1/4 கப் ரவை சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1 கப் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு வதக்கி எடுத்துக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருக்க வெல்லத்தை இதில் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா ஒன்று சேர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு கடாயில் 1 கப் அரிசி மாவை ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் நெய் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க அரிசி மாவு உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாழை இலையில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஸ்டீம் பண்ணி எடுத்தோன்னா அவ்வளோதான். சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான பர்ஃபெக்டான பூர்ண கொழுக்கட்டை சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.